வெல்கம் டு பொறியியலின் பயணம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? தெர்மோடைனமிக்ஸ் என்றது ரொம்ப ரொம்ப மேஜரான சப்ஜெக்ட் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். சரிங்களா? இப்போ நீங்கள் எந்த வித காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வராத கொஷின் பேப்பரே உங்களுக்கு எந்த வித காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுமே இருக்காது. சரிங்களா? அந்த அளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டை பற்றி நம்ம இதுமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், ஒவ்வொரு டேர்ம்ஸுமே. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு தேர்ம் அப்படின்னாவே ஹீட். தேர்ம்ன்றதே நம்மளுக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான், க்ரீக் வேர்ட். கரெக்டுங்களா? டைனமிக்ஸ்ன்றது ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ளோ. ஹீட் ஃப்ளோ ஆகக்கூடியதை படிக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் பேர் தான் நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஹீட்டு ஃப்ளோ ஆகக்கூடியது. சரிங்களா? ஹீட்டை ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த படிப்பு தான் தெர்மோடைனமிக்ஸ். சரிங்களா? தெர்மோடைனமிக்ஸை நம்ம ரெண்டு விதமாக அனாலிசிஸ் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று மேக்ரோஸ்கோபிக் வியூ பாயிண்ட், அதே மாதிரி இன்னொன்று மைக்ரோஸ்கோபிக் வியூ பாயிண்ட். சரிங்களா? மேக்ரோஸ்கோபிக் வியூ பாயிண்டில் போனீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ரெஷரை நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ரெஷரை நீங்கள் எடுத்துக்கும்போது நம்ம மாலிகுல் லெவலில் மெஷர் பண்ணாமல் ஒரு குவான்டிட்டி அளவில் மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு குவான்டிட்டி அளவில் மெஷர் பண்ணும்போது அது மேக்ரோஸ்கோபிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு வரும். எக்ஸாம்பிள் ப்ரெஷர். இன்கேஸ் நீங்கள் அதாவது மாலிகுலர் லெவலில் நீங்கள் மெஷர் பண்ணும் போது அது மைக்ரோஸ்கோபிக் அப்ரோச்சஸில் வரும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டியூ டு மாலிகுலர் கொலிஷன். ரொம்ப 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 முக்கியமான டேர்ம் இது. சரிங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ஸ் எக்ஸாம்ஸில் நீங்கள் நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் டியூ டு மாலிகுலர் கொலிஷன் தான் மைக்ரோஸ்கோபிக் வியூ பாயிண்ட். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய ரொம்ப 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 மெயினான டேர்ம்ஸை தான் இங்கே நோட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ கரெக்டாக கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தெர்மோடைனமிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்குள்ளே போனாவே சரி, ஒவ்வொரு கொஷினுமே சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேர்ம்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு சிஸ்டம்னா என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். சிஸ்டம்ன்றது என்ன அப்படின்னா சர்டன் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் ஆன் விச் அட்டைன் இஸ் ஃபிக்ஸ்டு ஆர் பவுண்டட் பை த பவுண்டரி. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிறோம், ஒரு குவான்டிட்டி ஆஃப் மேட்டரை எடுத்துகிட்டு ஒரு பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும். சரிங்களா? இந்த பவுண்டரிக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் அந்த அனாலிசிஸை பண்ணணும். அந்த பவுண்டரியை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கும் போது அந்த சிஸ்டம் தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது குவான்டிட்டி ஆஃப் மேட்டரை பவுண்டட் பை பவுண்டரி. சிம்பிளாக சொல்லணும்னா சிஸ்டம்ன்றது அதுதான். சரிங்களா? ஒரு குவான்டிட்டி ஆஃப் மேட்டரை பவுண்டரியை கொண்டு நம்ம சரௌண்ட் பண்ணி வச்சுருக்கும் போது அதை சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் நிறைய கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். ஒரு சிஸ்டத்துக்குள்ளே, சரிங்களா, சிஸ்டத்துக்குள்ளே வெளியே இருக்கக்கூடிய இந்த இது பவுண்டரி ஆஃப் த சிஸ்டம். சரிங்களா? உள்ளே இருக்கிற சிஸ்டம், இந்த பார்டர் பவுண்டரி ஆஃப் சிஸ்டம். வெளியே இருக்கக்கூடியது நம்மளுக்கு சரௌண்டிங். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். கரெக்டுங்களா? இதில் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் அப்படின்னா எனர்ஜி இன்ட்ராக்ஷன் மட்டும் இருக்கும், மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. சரிங்களா? மாஸ் இன்ட்ராக்ஷன் இருக்காது. சரிங்களா? இதுதான் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம். எக்ஸாம்பிள், மாஸ் ப்ளஸ் ஐடென்டிட்டி இஸ் ஃபிக்ஸ்டு. மாஸும் அதோட ஐடென்டிட்டியும் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் எனர்ஜி உள்ளேயும் வரும், சிஸ்டத்துக்கு உள்ளேயும் வரும், சிஸ்டத்துக்கு வெளியேவும் போகும். அதுதான் கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம். சரிங்களா? கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னா என்னென்னு பாருங்கள். நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம், அது பார்டரில் இருக்கிறது பவுண்ட்ரி ஆஃப் த சிஸ்டம். இந்த இடத்துல பவுண்ட்ரி கண்ட்ரோல் சர்ஃபேஸ்ன்னு சொல்லலாம், அப்படி இல்லை பவுண்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம். கரெக்டுங்களா? வெளியே இருக்கிறது சரௌண்டிங். உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃபேஸஸை கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது சிஸ்டத்தை தான் இந்த இடத்துல கண்ட்ரோல் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த சிஸ்டத்துக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். வால்யூம் இஸ் ஃபிக்ஸ்டு, ஐடென்டிட்டி இஸ் சேஞ்ச்டு. வால்யூம் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஆனால் ஐடென்டிட்டி மேபி சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எனர்ஜி இன்ட்ராக்ஷன் அண்ட் மாஸ் இன்ட்ராக்ஷன் ரெண்டுமே நடக்கும். சரிங்களா? மாஸும் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா மாஸும் இன்ட்ராக்ஷன் ஆகும். அதாவது மாஸும் உள்ளே வரும், வெளியே போகும். அதே மாதிரி எனர்ஜியும் நம்மளுக்கு உள்ளே வரும், வெளியே போகும். சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஒரு கம்ப்ரஸர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெளியிலிருந்து
ஏர் உள்ளே வந்து கம்ப்ரஸ் ஆகிட்டு வெளியே போகும். கரெக்டுங்களா? அப்போ மாஸ் வந்து உள்ளே வந்துட்டு வெளியே போகுது. அப்போது கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டத்துக்கு கூட நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? அதாவது கம்ப்ரஸரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம், நீங்கள் வெளியே இருக்கிறத எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய சிஸ்டம் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்ன்றது என்னென்னு பாருங்கள். மாஸ் அண்ட் எனர்ஜி நோ இன்ட்ராக்ஷன். சரிங்களா? நம்ம ஒரு சிஸ்டத்தை எடுத்துக்கிறோம், பவுண்டட் பை த பவுண்டரி இருக்கும்போது க்ளோஸ் சிஸ்டம் வித் நோ எனர்ஜி இன்ட்ராக்ஷன். சரிங்களா? எந்தவித எனர்ஜி இன்ட்ராக்ஷன் அண்ட் மாஸ் இன்ட்ராக்ஷன் இல்லாத போது அதை வந்து நம்ம ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இது எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ளாஸ்க்கை வந்து எடுத்துக்கலாம். ஃப்ளாஸ்க்கை வந்து இன்கேஸ் நீங்கள் எந்த ஒரு காஃபி டீ ஊற்றிட்டு பின்னாடி இல்லை ஊற்றாத்துக்கு முன்னாடி எடுத்துக்கணும் நீங்கள். சரிங்களா? எடுத்துக்கும் போது அதோடைய எனர்ஜி உள்ளேருந்து எந்தவித ஹீட்டும் வெளியவும் போகிறது கிடையாது. ப்ராக்டிக்கலாக சொல்லலை, தியரிட்டிக்கலாக சொல்கிறோம். சரிங்களா? தியரிட்டிக்கலாக உள்ளேருந்து எந்தவித ஹீட்டும் போகிறதும் கிடையாது, வெளியிலேருந்து எந்தவித ஹீட்டும் வந்து உள்ளே ஆட் ஆகிறதும் கிடையாது. எந்தவித எனர்ஜி இன்ட்ராக்ஷனும் இருக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம கேப்பை டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மாஸ் இன்ட்ராக்ஷன், வெளியிருந்து மாசும் உள்ளே வர போகிறது கிடையாது, உள்ளேருந்து மாசும் வெளியே நம்மளுக்கு போக போகிறது கிடையாது. ஸோ ஐசோலேட்டட் சிஸ்டம். மாஸ் அண்ட் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் வந்து எந்தவித எனர்ஜி இன்ட்ராக்ஷனுமே வந்து இருக்காது. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்து சிஸ்டம்னா என்னது, கண்ட்ரோல் வால்யூம் சிஸ்டம்னா என்னது, கண்ட்ரோல் மாஸ் சிஸ்டம்னா என்னது, ஐசோலேட்டட் சிஸ்டம்னா என்னதுன்னு சொல்லிட்டு இந்த 4 முக்கியமான டேர்ம்ஸாக பார்த்தோம். சரிங்களா? இந்த 4 முக்கியமான டேர்ம்ஸும் ரொம்ப ரொம்ப பேசிக். இந்த பேசிக்கான விஷயம் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஷின்ஸில் வரும். சரிங்களா? அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து கரெக்டாக என்ன மாஸ் இன்ட்ராக்ஷன், எந்த மாஸ் இன்ட்ராக்ஷன் இல்லை, ஐடென்டிட்டி எது மாறுது, எல்லாமே வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸ். சரி, தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிஸில் ஃபஸ்ட்டு 2 வகையாக பிரிச்சுருக்குறாங்க. ஒன்று எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்னென்னு பாருங்கள். டைரக்ட்லி ரிலேட்டட் டு மாஸ். சரிங்களா? மாஸை ரிலேட் பண்ணி இருந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ். மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது இன்டிபெண்ட் மாஸ். இங்கே இன்டென்சிவ் இருக்குதுல்ல, எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்டென்சிவ் அப்படின்னும் போது இன்டிபெண்ட் மாஸ். சரிங்களா? மாஸை டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்தோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. மாஸை டிபெண்ட் பண்ணி இருந்தது அப்படின்னா அது வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இந்த இடத்துல நிறையா ப்ராப்பர்ட்டிஸை நான் கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே வந்து ரொம்ப 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 முக்கியமானது. இது எல்லாமே வந்து ஐஏஎஸ் கேட் எக்ஸாம்ஸ், நீங்கள் எந்த வித இஸ்ரோ எக்ஸாமாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் எடுத்தாலும் இது கேட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டில் வந்து டைரக்ட்லி ரிலேட்டட் டு மாஸ். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் மாஸ், வால்யூம், இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி, என்ட்ரோபி, மேனசேஷன், பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜ். சரிங்களா? இது எல்லாமே வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸில் வரும். அடுத்தது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். ப்ரெஷர், டெம்பரேச்சர், வெலாசிட்டி, ப்ரெஷர், டெம்பரேச்சர், வெலாசிட்டி, விஸ்காசிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி. சரிங்களா? தெர்மல் கண்டக்டிவிட்டி K. இது எல்லாமே வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னு பாருங்கள். கிப்ஸ் ஸ்பேஸ் ரூல். சரிங்களா? இந்த கிப்ஸ் ஸ்பேஸ் ரூல்ன்றது இந்த டேர்ம்ஸ் வந்து, அதாவது இந்த நொட்டேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டாஃபும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேயும் ஒரு மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த நொட்டேஷன்ஸ் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இதை மாற்றி நம்மளுக்கு கொஷின்ஸில் நிறைய டைம்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? டேரெக்டாக அந்த ஈக்குவேஷன்ஸை பேஸ்ட் பண்ணியும் கேட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை பேஜஸ் இருக்கும், இல்லை வந்து எத்தனை டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், இல்லை இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அப்படின்ற கொஷின்ஸ் வந்து நிறைய டைம்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து கரெக்டாக இந்த கிப்ஸ் ஸ்பேஸ் ரூல்ஸை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஃப், சரிங்களா? எஃப் ஈக்குவல் டு சி மைனஸ் பை ப்ளஸ் 2. இன்கேஸ் ஒரு சில இதில் வந்து இந்த மைனஸ் பை இருக்கிறது இந்த சைடில் இருக்கும். எஃப் ப்ளஸ் பை சி ப்ளஸ் 2. அப்போ எல்லாமே வந்து காமனாக ப்ளஸில் இருக்கும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல எஃப்ன்றது பாருங்கள், நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா? இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி தான் வந்து இந்த இடத்துல எஃப். நெக்ஸ்ட்டு
நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ். சின்றது சிம்பிள், நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பைன்றது நம்பர் ஆஃப் பேஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டரில் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்கலாம். சரிங்களா? அதாவது நம்மளுக்கு சி பை இது எல்லாமே வந்து காமனாக தெரிஞ்சு இருக்கணும். அதே மாதிரி இந்த எஃபோட வேல்யூவா அட் ட்ரிபிள் பாயிண்டில் என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம். சின்றது காம்போனன்ட் வந்து வாட்டர் வந்து ஒன்று தான். அட் பையன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் ஃபேஸ். ட்ரிபிள் பாயிண்டில் நம்மளுக்கு 3 ஃபேஸஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ காம்போனன்ட் ஒரே காம்போனன்ட்டு தான், ஆனால் ஃபேஸஸ் வந்து 3 ஃபேஸஸ் இருக்கும். ரெண்டுமே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த சைடில் அப்ளை பண்ணும்போது ஃபைனலாக வந்து நம்மளுக்கு 0 வந்து கிடைக்கும். அதாவது நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் ட்ரிபிள் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 0. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த ப்ராப்பர்ட்டி மஸ்ட் பி யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த சிஸ்டம். அதாவது கிப் ஸ்பேஸ் ரூலை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ராப்பர்ட்டிஸ் மஸ்ட் பி யூனிஃபார்ம் த்ரூ அவுட் த சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை எடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கணும். சரிங்களா? அடுத்தது, த வேல்யூ ஆஃப் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் சுட் பி இன்வேரியண்ட் வித் டைம். சரிங்களா? டைமை பொறுத்து வேரி ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம வந்து மெஷர் பண்ணணும். சரிங்களா? இன்வேரியண்ட் வித் டைம். சரிங்களா? இந்த 2 ரூல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி கிப் ஸ்பேஸ் ரூலியமாக நம்ம நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியை மெஷர் பண்ணணும்.